in Mark chapter 9, மார்க் 9ஆம் அதிகாரம் verse 30. 30ஆம் வசனம். So here Jesus, and they departed thence and passed through Galilee. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயாவை கடந்து போனார். And he would not that any man should know it. அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். And now in verse 31, Jesus is trying again. இந்த இடத்துல 31ஆம் வசனத்தில் திரும்பமாக இயேசு விதமாக பேசினார். For he taught his disciples அவர் தம்முடைய சீஷர்களுக்கு விதமாய் போதிக்க தொடங்கினார். and said unto them, அவர்களிடத்தில் விதமாய் சொன்னார், the Son of Man is delivered into the hands of men, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார், and they shall kill him. அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள். And after he is killed, கொல்லப்பட்ட பிற்பாடு he shall rise the third day. மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். It is again the message of the cross. இதுதான் சிலுவை குறித்ததான செய்தி இயேசு கிறிஸ்து கொடுத்தது. And if you compare with Mark 8:31, இதை நாம் மார்க் எழுதினதான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் அதிலே கொடுத்ததான செய்தியோடு கூட ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் it's the same thing. Mark 8:31 and Mark 9:31. மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தோடும் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் and he began to teach them. It's the same thing. அதே காரியத்தை திரும்பமாக அவர்களுக்கு போதித்தார். And in Mark 9:31, மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் and he is teaching the message of the cross. இந்த இடத்திலேயும் அவர் சிலுவையை குறித்ததான செய்தி அவர்களுக்கு கொடுத்தார். And he is saying the Son of Man will be delivered. மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார். And they shall kill him. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். And after that he is killed, அவர் கொல்லப்பட்ட பிற்பாடு he shall rise the third day. மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். Such a powerful message. மிகவும் வல்லமையான ஒரு செய்தி. Such a powerful teaching. வல்லமையான ஒரு போதகம். By a great teacher. ஒரு வல்லமையான பிரசங்கியிடத்திலிருந்து. Now after hearing this, what do you think the disciples would have responded? இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு சீஷர்கள் எவ்விதமாய் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார்கள், நடந்திருப்பார்கள் என்று சொல்லி யோசிக்கிறீர்கள்? After hearing this, what would be the discussion going among them? இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு அவர்களுக்குள்ளாக என்ன சம்பாஷித்திருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? In verse 32, 32ஆம் but வசனத்திலே they understood not that saying. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து So கொள்ளவில்லை. they didn't understand the message. அவர்கள் அந்த கொடுக்கப்பட்டதான செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. They did not understand the message that the greatest teacher taught them. பெரிய போதகர் போதித்ததான அந்த செய்தியை அவர்கள் முற்றிலுமாய் அறிந்து கொள்ளவில்லை. And not understanding it, அதை அறிந்து கொள்ளாமல், and they were actually, if you read verse 30, they were passing 33ஆம் வசனத்திலே அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பிரயாணம் பண்ணி in the journey. கொண்டிருந்தார்கள். So now in verse 33, 33ஆம் வசனத்திலே and Jesus, இயேசு he came to Capernaum, அவர் கப்பர்நகூமுக்கு வந்து and being in the house, he asked them, what was it that he disputed among yourselves by the way? வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். So it's like after hearing the message of the cross, சிலுவை குறித்ததான செய்தியை கேட்ட பிற்பாடு, after I taught you the message of the cross, உங்களுக்கு சிலுவை குறித்ததான செய்தியை நான் போதித்த பிற்பாடு, what is that you disputed on the way? நீங்கள் வழியிலே நீங்கள் எதை குறித்து நீங்கள் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தீர்கள்? After hearing one of the greatest message by the greatest preacher, ஒரு பெரிய போதகரிடத்திலிருந்து ஒரு வல்லமையான செய்தியை நீங்கள் கேட்ட பிற்பாடு நீங்கள் என்ன தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தீர்கள்? now what would be the discussion? You can apply to ourselves when we hear a great sermon. நீங்கள் நமக்கு இதை அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஒரு செய்தியை கேட்ட பிற்பாடு, and sometimes we may not understand certain things, நம்ம ஒரு காரியங்களை புரியாது இருக்கும் பொழுது, and you know what the disciples were disputing? இந்த இடத்துல சீஷர்கள் அவர்கள் எதை குறித்து அவர்கள் தர்க்கம் பண்ணினார்கள்? Not about anything about the cross, அவர்கள் சிலுவையை குறித்து எந்த காரியத்தையும் பேசவில்லை. but entirely the contrary. Verse 34, முற்றிலும் மாறாக 34ஆம் வசனத்திலே, but they held their peace, for by the way they had disputed among themselves who should be the greatest. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். These disciples chosen by God, இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான சீஷர்கள், but they have not yet filled with the Holy Spirit. Okay, அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படவில்லை இன்னும். so these disciples, இந்த சீஷர்கள் when they heard the message of the cross, அவர்கள் சிலுவை குறித்ததான செய்தியை கேட்ட when பிற்பாடு, they did not understand the message, அவர்கள் அந்த செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ளாமல், and what's happening when they're walking, அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவித்தது? the response to the message was disputing who is greatest among them. அவர்கள் கேட்டதான செய்திக்கு பதிலாக அவர்கள் என்ன பிரதிபலனாக நடந்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் தங்களுக்குள்ளாக எவன் பெரியவன் என்று சொல்லி தர்க்கித்துக் கொண்டார்கள். So Peter understood in a way that pleasing the men, ஆகவே பேதுரு விதமாக புரிந்து கொண்டார், savoring the things of men, he understood it and he responded accordingly. மனுஷருக்குரியவர்களை அவர் சிந்தித்து அவிதமாகவே அவர் நடந்து கொண்டார். And second time when Jesus taught the same message, இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்து அதே போதகத்தை கொடுத்தபோது, they did not understand, அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. but the response was, who is the greatest among them? ஆனாலும் அவர்களுக்குள்ளாக எவன் பெரியவன் என்று சொல்லி தர்க்கம் பண்ண தொடங்கினார்கள். The disciples, சீஷர்கள், after hearing the message of the cross, சிலுவை குறித்ததான செய்தியை கேட்ட பிற்பாடு,